ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமா இருக்க தவிர ஒரு விஷயமா இது இருக்கலாம். ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா, இந்த திவ்யா விசஸ் வியானா அப்போத்துலேருந்து இந்த சோத்து விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏடாகூடமான பிரச்சனை. ஸோ மறக்காம சேனல் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன விஷயம்னு சொல்லி. ஸோ ஓகே, என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை விஷயமாக தாங்க. என்னங்க இவங்களுக்கு சக்கரை விஷயம், நெய் விஷயம், இவங்களுக்கும் இதே பிரச்சனை போல். ஸோ அதான் இப்போது அது சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. சக்கரை வந்து இவங்க கேட்குறாங்க, அதுக்கு தர முடியாது. ஒருத்தவங்களுக்கும் இவ்வளோ குவான்டிட்டியில் தான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாது, எல்லாருக்கும் தேவை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க, விச் இஸ் வேலிட். பட் நமக்கு 35 செகண்ட் ப்ரோமோ வச்சு நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாதா? என்னோட அவுட்டர் ஒப்பீனியன், ஒரு ப்ரோமோ பார்த்து சொல்லப்படி பார்த்தா, ஏன் வியானா இப்படி சோத்துக்கு செத்தவங்களாங்கிறாங்க அப்படி தான் என்னோட இதுக்கு தோணுது. சும்மா அவன் நெய்யை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இது கொடு, எனக்கு அதை கொடு, எப்பாப்பாப்பாப்பாப்பா, இப்படி சோத்தில் செத்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நல்ல ஒரு மூக்கல் ஆச்ச மாதிரி திவ்யா கணேஷ் ஒரு டைலாக் சொன்னாங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வியானா வந்து அடுத்த வாட்டி கேப்டனாக வரவங்க குக்கிங் டீமை கரெக்டாக பிரிங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு. உடனே நம்ம திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்கன்னா, ஓ அப்படியா, அடுத்த வாட்டி கேப்டன் ஆக வியானாவே சேருங்க பார்ப்போம்னு சொல்லி அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டுட்டா, அது மாதிரி போட்டாங்க. பார்ப்போம். வர கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ நோ, சுபிக்ஷா வந்து இந்த வார கேப்டன் ஆகிருக்காங்களாங்க. என்ன கன்றாவி, இது என்ன கன்றாவி, அது மாதிரி ஆயிடுச்சு போச்சு. என்ன பண்ண, அவங்க சுபிக்ஷா வந்து ஒரு பட்சமான ஒரு கேப்டனாக இருக்கலாம். போன வாட்டி வேறு அழுதுந்தாங்க, இப்போ ரொம்ப பண்ணுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்கான வீக் அஹெட். என்ன ஒரு வீக்லி டாஸ்க் இன்னும் தெரியல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். அந்த நியூஸ் இன்னும் வர மாட்டேது. அந்த வீக்லி டாஸ்க் பொறுத்து தான் இந்த வாரம் எப்படி போகும் நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ எந்த ஃப்ரெண்ட் அதிகமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி உங்களோட கேஸாக மறக்காம கீழே போடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கும் உங்களை விடுபெறுவது உங்கள் 22 யூடியூப் சேனல். பாய்.